மேற்கு ஆசியாவில் நடைபெற்று வரும் ஈரான் போர் தற்போது அமைதி பேச்சுவார்த்தைகளையும் தாண்டி பல்வேறு நாடுகளுக்கு மிக வேகமாக விரிவடைந்து வருகிறது. அமெரிக்கா தனது 31வது மரைன் அதிரடிப்படையை போர் நடைபெறும் பகுதிக்கு அனுப்பியுள்ள நிலையில் பென்டகன் அங்கு தரைவழி தாக்குதல்களை நடத்தவும் தீவிரமாக தயாராகி வருகிறது. இது முழுமையான படையெடுப்பாக இல்லாவிட்டாலும் பல வாரங்கள் நீடிக்கும் அதிரடி ஆபரேஷனாக இருக்கும் என தெரிகிறது. ஆனால் ராஜதந்திரம் என்ற பெயரில் அமெரிக்கா ராணுவ தாக்குதல்களுக்கு தயாராகி வருவதாக கடுமையாக குற்றம் சாட்டியுள்ள ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் காலிஃபப், அமெரிக்காவின் எந்த ஒரு அத்துமீறலுக்கும் ஈரான் தனது முழு பலத்துடன் பதிலடி கொடுக்கும் என பகிரங்கமாக எச்சரித்துள்ளார். இந்த போரில் தற்போது புதிய திருப்பமாக ஏமனில் உள்ள ஹவுதி கிளர்ச்சியாளர்களும் ஈரானுக்கு ஆதரவாக நேரடியாக களமிறங்கியுள்ளனர். அவர்கள் இஸ்ரேலை நோக்கி ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியுள்ளதால் செங்கடல் பகுதிகள் வர்த்தக கப்பல் போக்குவரத்து பெரும் அச்சுறுத்தலை சந்தித்துள்ளது. இது ஒரு புறம் இருக்க, வளைகுடா நாடுகளில் உள்ள தொழில்துறை கட்டமைப்புகளையும் ஈரான் குறிவைக்க தொடங்கியுள்ளது. பக்ரைன் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள மிகப்பெரிய அலுமினிய தொழிற்சாலைகள் மீது ஈரான் நடத்திய அதிரடி தாக்குதலால் சர்வதேச சந்தையில் அலுமினியத்தின் விலை கடந்த 4 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு தற்போது உச்சத்தை தொட்டுள்ளது. இதனால் உலகளாவிய உற்பத்தி மற்றும் கட்டுமான துறைகள் பெரும் சரிவை சந்திக்கும் அபாயம் உருவாகியுள்ளது. போர்க்களத்தை தாண்டி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு தொடர்புடைய அனைத்து பிராந்திய நிறுவனங்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்படும் என ஈரான் விடுத்துள்ள எச்சரிக்கை நிலைமையை மேலும் சிக்கலாக்கியுள்ளது. இந்த உச்சக்கட்ட பதற்றத்தை தணிக்க பாகிஸ்தான், சவுதி அரேபியா, துருக்கி மற்றும் எகிப்து நாடுகளின் பிரதிநிதிகள் இஸ்லாமாபாத்தில் அவசர ஆலோசனை நடத்தியுள்ளனர். மேலும் அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையேயான நேரடி அமைதி பேச்சுவார்த்தையை தலைமையேற்று நடத்த பாகிஸ்தான் முன்வந்துள்ளது. இருப்பினும் போர்க்களத்தில் நாளுக்கு நாள் புதிய படைகள் களம் இறங்குவதாலும் ஒவ்வொரு நாடும் தங்களின் சொந்த நலனின் குறியாக இருப்பதாலும் இந்த விவகாரத்தில் உடனடியாக ஒரு போர் நிறுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு என்பன்றே சர்வதேச அரசியல் நிபுணர்கள் கருதுகின்றனர்.